எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு பேஸ்டிக்கான பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். கேஸை ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பாருங்க, ஒரு 5-6 காஷ்மீரி சில்லி. நான் ஃப்ளோவில் தான் வச்சுருக்கேன். ஒரு புடி தேங்காய், கொஞ்சம் கறி லீவ், பாருங்க, தேங்காய் போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது வதங்கட்டும். பாருங்க, இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நான் நல்லா கேஸ் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் போடலாம். இது வந்து இந்த காஷ்மீரி சில்லி வந்து நான் வந்து கலருக்காக போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம வந்து பாருங்கள், ஒரு தனியாத்தூள் நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 டீஸ்பூன் தனியாத்தூள். நம்ம மசாலாலாம் நமக்கு தேர்ந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது பாருங்கள், அந்த எண்ணெயிலே வந்து அந்த ஸ்லோலே வந்து வதக்கணும். ஹையில் வைக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும். பாருங்கள், போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சட்டி மண் சட்டி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த ஆயில் வேணால் நீங்கள் விடலாம், நம்ம இஷ்டம்தான் இது. அதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வெந்தயம், நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. வெந்தயம் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ வந்து நம்ம வந்து இந்த வெங்காயம், நான் வந்து ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் அரிஞ்சது, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம். இல்லை சாம்பார் வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் மட்டும்தான் இருக்குன்னா நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 சேர்ந்து போடுறேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போடலாம். நம்ம உப்பு பார்த்து போடுங்க, நம்ம மசாலாவில் வர போட்டுருக்கோம். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி போடலாம். நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி வந்து வதங்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து வெண்டைக்காய், ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய் எடுத்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு, ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விடணும் நீங்கள். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெண்டைக்காய் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. உப்பு கூட பார்த்தோம், நல்லா உப்பு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் டைமில் நம்ம வந்து புளி ஊற்றணும். இதில் புளி வந்து தேவைக்கு. இப்போ நான் வந்து குடம்புளி எடுத்துருக்கேன். கேரளா புளின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த புளி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹெல்த்தின்றதுனால இது எடுத்தேன். நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். நம்ம நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ஒயிட் ரைஸ்க்கெல்லாம், சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
தோசை, இட்லி. கொஞ்சம் அந்த அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, நம்ம முதல்ல வறுத்தோம் இல்லையா, இந்த மசாலா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கேன். அதையும் அதில் விட்டுருங்க. புளி வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சி, இது வந்து பீஸாக இருக்கும் இந்த புளி, அதனால் நல்லா ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி அப்படி இது பண்ணி ஊற்றிடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. நம்ம உப்பு பார்க்கலாம், உப்பு இருக்கா புளி இருக்கா, நல்லா கரெக்டாக நம்ம மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக வெல்லம், இந்த காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. தெரியவே தெரியாது, வெல்லம் போட்டது தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு தான் நம்ம போடணும். கொஞ்சம் தண்ணி, நல்லா 2 கொதி வரணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி 2 கொதி வரட்டும். பாருங்கள், இந்த வெண்டைக்காய், அந்த அரைச்சி விட்ட மசாலா எல்லாத்தையும் போட்டு புளி, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம். நம்ம இப்போ அடுத்தது தாளிச்சு போடணும். இது கொஞ்சம் அழகாக இருக்கும், குழம்பு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக தாளிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன், நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், தாளிச்சு போடுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. நல்லா கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி போட்டுங்க, 2-3 வரமிளகா கிள்ளி போட்டுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், வாசனையாக இருக்கும், போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பு அப்படியே எடுத்து அந்த குழம்பு மேலே நம்ம போட்டுடலாம். பாருங்கள், அந்த குழம்புக்கே ஒரு அழகு வந்துச்சு பாருங்கள், அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு. தாளிப்பு போட்டுனாலும் அதுக்காக தான் நம்ம வந்து சுற்றி போட்டுக்கலாம். திருஷ்டி போடாங்க. அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.